மணக்க மணக்க பாவக்காய் புளிக்குழம்பு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவக்காய் புளிக்குழம்பு. பாவக்காயை கசப்பே இல்லாம எப்படி செய்யறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்ல மறக்காம ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வாங்க இப்ப எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு 300 கிராம் பாவக்காய் எடுத்து நல்லா ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நான் கொட்டையோட தான் போட போறேன். இதுல தான் நிறைய சத்துக்கள் இருக்கு. நீங்க வேணான்னு நினைச்சீங்கன்னா கொட்டையை எடுத்துட்டும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாவக்காய் அப்படியே ஒரு பக்கம் வச்சிடுங்க. இப்போ நம்ம பாவக்காய் குழம்புக்கு ஸ்பெஷலாக ஒரு மசாலா வறுத்து அரைக்கணுங்க. ஸோ அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். அடுப்பெண்ணல் கம்மியாக வச்சுடுங்க. 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். அடுத்தது 1/2 டீஸ்பூன் மிளகும், 1 டீஸ்பூன் கொத்தமல்லியும் எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் இதிலே போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் ரொம்ப கம்மியாக போடணுங்க. ஏன்னா இது பாவக்காய் குழம்பு ஆல்ரெடி கசப்பாக இருக்கும். ஸோ வெந்தயம் பார்த்து போட்டுக்கோங்க. இதோடய கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இந்த மசாலா நம்ம பாவக்காய் குழம்புக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதே மாதிரி குழம்புக்கு திக்னஸும் கொடுக்கும். மெயினாக மழை வரப்ப சுட சுட சாதம் வச்சு இந்த மாதிரி பாவக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க, சூப்பராக இருக்கும். எல்லாம் நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ நமக்கு மசாலா பொடியும் அரைச்சாச்சு. வாங்க இப்போ பாவக்காய் புளிக்குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாவக்காய் புளிக்குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் பாத்திரம் வச்சுட்டேங்க. மண் பாத்திரத்தில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெயில் சமைப்பீங்களோ அதுலேயும் செய்யலாம். பட் நல்ல எண்ணெயில் செய்யும் போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுப்பெண்ணல் இப்போ மீடியமாக வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். நம்ம 300 கிராம் பாவக்காயில் தான் இன்றைக்கி செய்கிறோம். அதுக்கு தகுந்த பொருட்கள் போட்டு செய்யணுங்க. கடுகு வெடிச்சிடுச்சுங்க. இதோடையே 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். 10 பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். 2 காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. பூண்டு செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்து இடித்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி தட்டி போடும்போதும் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி போடுங்க. இப்போ அடுப்பெண்ணல் மீடியமாக வச்சுடுங்க. இதெல்லாம் செவக்கட்டும். சின்ன வெங்காயமும் செவக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இனிமேல் நம்ம காய் போட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பாவக்காயும் இப்போ போட்டுடலாம். இதுலேயே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. பாவக்காய் வதக்கும் போது அதுலேயே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிட்டோமா அங்கே பாருங்கள், அந்த பாவக்காயில் இருக்கிற பச்சை நிறம் மாறாமல் இருக்கும். மீடியமான அனலில் வச்சு இந்த பாவக்காயை 2 நிமிஷம் வதக்கலாம். பாவக்காய் 2 நிமிஷமாக நல்லா வதக்கியாச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு எண்ணெயிலே வதக்கினா போதும். இப்போ மீதி தேவையான பொருட்களும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். எப்பயுமே பாவக்காய் குழம்புக்கு பெருங்காயம் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகா பொடி 2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட குழம்பு மிளகா பொடி இல்லைன்னா 1 டீஸ்பூன் வெறும் மிளகா பொடியும் 2 டீஸ்பூன் மல்லிப்பொடியும் போட்டுக்கோங்க. பட் குழம்பு மிளகா பொடி போட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். குழம்பு மிளகா பொடி காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால் வெறும் மிளகா பொடியும் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இதோடையே பழமாக 2 தக்காளி எடுத்து மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டும் இதிலே ஊற்றிடலாம். அடுப்பெண்ணல் மீடியமாக வச்சுட்டு இதை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கிளறி கொடுங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதித்து எண்ணெய்லாம் புரண்டு மேலே வரட்டுங்க. தக்காளி நல்லா பச்சை மணம் போகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. எண்ணெயும் கசிஞ்சிடுச்சிங்க. இப்போ ஒரு வாட்டி நல்லா கிளறி கொடுத்துருங்க. சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதிலே ஊற்றிடுங்க. புளி ரொம்ப கம்மியாக ஊற்றணுங்க. இப்போ அடுப்பெண்ணல் நல்லா ஃபுல்லாக வச்சுடுங்க. இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கலாம், ரொம்ப வேண்டாம். ஏன்னா பாவக்காய் குழம்பு அப்படியே தேன் மாதிரி திக்காக வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து கிளறி கொடுங்க.
இப்போ தண்ணியாட்டம் தான் இருக்கும். நம்ம மசாலா பொடி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அது போடும்போது நல்லா திக்காயிடும். உப்பு காரம் புளி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கூடி கரைச்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வரட்டுங்க. புளி தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுங்க. இந்த காய் முக்கால்வாசி தானே வெந்திருக்கும், இன்னும் கால்வாசி வேகணும். ஸோ இது 2 நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, எண்ணெய்லாம் புரண்டு மேலே வந்துடுச்சு. முன்ன இருந்ததை விட குழம்பு திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பெஷலாக வறுத்தரைச்ச பொடியும் இப்போ போட்டுடலாங்க. வறுத்தரைச்ச பொடி போட்டோம் பார்த்தீங்களா, இதை நீங்கள் எந்த விதமான புளிக்குழம்புக்கும் இதே மாதிரியே செய்யலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். எல்லாம் முடிச்சுட்டு குழம்பு இறக்க போகிறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் தான் இந்த பொடியை போடணும். 1/2 டீஸ்பூன் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இது பனை வெல்லம், அதுவும் போட்டுக்கலாம். நீங்கள் நார்மலாக என்ன வெல்லம் வச்சுருப்பீங்களோ அதுவும் போட்டுக்கலாம். வெல்லம் போடுறது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சா போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. பட் இந்த மாதிரி போட்டிங்கன்னா இந்த பாவக்காயில் இருக்கிற கசப்பு எடுத்துரும். 2 நிமிஷத்துக்கு இதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா சுண்டிடுச்சுங்க. காயும் வெந்திருக்கும். அந்த கலர் பார்த்தாலே தெரியும். நம்ம ஸ்பெஷலாக மசாலா அரைச்சி போட்டோம் பார்த்தீங்களா, அது போடும்போது தான் இந்த டார்க் ரெட்டு கிடைக்கும். இந்த அளவுக்கு குழம்பு கொதிச்சா போதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டுக்கலாம். கொத்தமல்லி இலைலாம் வேணாங்க இதுக்கு. இப்போ இது லேசாக உள்ள தள்ளி கொடுங்க. நான் சொன்ன மாதிரி ஆவி பறக்க பறக்க சாதம் ஸ்பெஷலாக செஞ்சு நம்ம பாவக்காய் புளிக்குழம்பு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துருவோம். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன். எல்லாருமே பாவக்காய் குழம்பு செய்வோம், ஆனால் ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் செய்வோம். ஸோ இதில் சின்ன சின்ன பொருட்களை நம்ம மாற்றும் போதும் அதுக்குரிய சுவையே தனி. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன். மெயினாக இதுக்கு டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரைச்ச மசாலாவும் இது எப்படி செஞ்சனோ அந்த முறையும், அது மட்டும் கிடையாது, இதுக்கு போட்ட பொருட்கள் இது எல்லாமே கவனமாக செஞ்சால் நிஜமாக சொல்கிறேன், இதுவரையிலும் நீங்கள் சுவைக்காத சுவையாக இருக்கும். இதுக்கு மசாலா அரைச்சி போட்டோம் இல்லைங்களா, அது ஒரு நல்ல சுவையும் ஃப்ளேவரும் கொடுக்கும். பட் அளவுகள் மட்டும் நான் சொன்ன அளவு போடுங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் வதக்கின விதம், அதாவது எண்ணெயிலே நல்லா வதக்கினேன். இந்த மாதிரி வதக்கினீங்களாவே போதும். இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துடலாங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த பாவக்காயை சும்மாவே சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்க, பார்க்கும் போதே சாப்பிடணும்னு தோணுதா? இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம். வா, இந்த காய் ரொம்ப கொலன்னு இருந்தால் பிடிக்காது. ஸோ பதமாக எடுத்துருக்கேன். அப்படியே லைட்டாக ஒரு க்ரன்ச்சாக இருக்குது. ஓ மை காட். அந்த மசாலாவில் இருக்க வாசனை இருக்குது பார்த்துங்க, அது வேறு லெவலுங்க. எப்பயுமே வாரத்தில் 7 நாள் நல்லா ருசிச்சு சாப்பிட்றோம். ஒரு நாள் கொஞ்சம் கசப்பாக சாப்பிட்டாதான் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும். இப்போ அப்படியே கொஞ்சம் இந்த சாதமும் தேனாட்டம் இருக்கிற இந்த பாவக்காய் புளிக்குழம்பும் 2 நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருவோங்க. கை நிறையா எடுத்து வாய் நிறையா சாப்பிட்ருவோங்க. நிஜமாக சொல்கிறேன், கசப்பாகவே தெரியல. ஸோ நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு ப்ளீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்ருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுமோ ப்ளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்லேயும் நமக்கு குக் வித் சங்கீதா பேஜஸ் இருக்குது. ப்ளீஸ் அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு ஸ்பெஷல் ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். Until then, see you. Bye bye. Love you all.